வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம், ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம். அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி, திருமண லக்னம், எப்பொழுது கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும், அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும், அந்த தொழிலை எப்படி நாம் முன்னுக்கு கொண்டு போவோம், அதில் சம்பாதிப்போமா, அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி 26, 27 எடுக்கிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் பொது பலன் சொல்கிறோம். அப்போது குரு பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான், இவங்க 3 பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3 பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம ரிஷப ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, வா போ நீன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது எதையுமே நாமளாக தேடி போய் நாமளாக செயல்படுத்தி நாமளாக செய்ய வேண்டிய ஒரு முயற்சி மிதுன ராசிக்கு. அப்போது எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையை விடவே கூடாது. நம்மளால் செயல்படுத்த முடியும், வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். அது உறவுகளில் இருந்தாலும் சரி, உணர்வுகளில் இருந்தாலும் சரி. அதாவது நம்ம உணர்வுகளே உறவுகளாக நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. அந்த உணர்வுகளை நாம் எப்பவுமே நம்ம நம்பிக்கைங்கிற ஆயுதத்தால் கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி கொண்டு வரப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான சூழ்நிலை இந்த 2026 இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 10ல் ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது மிதுன ராசிக்கு 10ல் பார்த்திங்கன்னா சனி பகவானே இருக்கிறார். அப்போது அந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த தொழிலுங்கிற இடத்துனால அவர் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு புதுசாக ஒரு முயற்சிகளை கையில் கொடுத்துட்டே இருப்பார். சனி பகவான் உங்களுக்கு நல்ல தொழிலையும் லாபத்தையும் கொடுக்க போகிறார். மிதுன ராசிக்கு நல்ல தொழிலையும் லாபத்தையும் கொடுக்க போகிறார். அந்த தொழில் லாபம் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம், அதாவது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது துணையுடன், புது நண்பர்களுடன், புது பார்ட்னர் அப்படிங்கிற உறவில் உங்களுக்கு ஒரு புதிய உறவு மூலியமாகவோ, புதிய செயல்பாட்டின் மூலியமாகவோ, வெளியூர் தொடர்பு மூலியமாகவோ உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒரு சிறப்படையக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. நீங்களும் எதையும் சாதித்தே தீருவீர்கள் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த 2026 கடைபிடித்து கண்டுபிடிச்சு ஒரு செயல்பாட்டோடு நடத்த போகிறீங்க. அப்புறம் படிப்பு விஷயம், குழந்தைகளை படிப்பு விஷயத்துக்காக பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது மகன் மகள் இவர்களெல்லாம் மேல் படிப்புக்காகவோ இல்லை நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு படிப்புக்கு மாற்றணுங்கிறதுக்காக படிப்பிற்காக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் வரும். அதை நம்ம அடிக்கடி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மா அப்பா இருந்தாங்கனாலும் சரி, மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த வருடம். அதே போல் சொத்து, அதாவது நம்ம புதுசாக ஏதாவது சொத்து வாங்குகிறோம்னா அதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ கையெழுத்து, அந்த சொத்து பத்திரங்கிறத நல்லா படித்து அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம தீர்மானமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறப்போ சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த பதட்டமோ மாற்றங்களோ மாறும். அதே மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காது, அது சரியான முறையில் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அவர்களால் உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி துணைவி வழியிலோ இல்லை கணவன் வழியிலோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் வழி இல்லையா மனைவி வழியில் நல்ல ஒரு ஆதாயம் மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அதாவது நம்ம சொல்லுவோம்ல, சித்தப்பா பெரியப்பா உறவு முறைகள், இந்த உறவு முறைகளிலிருந்து ஏதாவது ஒரு புதிய நமக்கு நினைக்காத ஒரு உதவிகளோ நினைக்காத சொத்து பத்தோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட மிதுன ராசிக்கு இந்த 2026 முடிகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போது மிதுன ராசியுடைய அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும் நல்ல மாற்றங்களும் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கடந்து ஒரு நிலை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஒரு பிரகாசமான நிலைமை இருக்குது அப்படின்னு மிதுன ராசிக்கு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்கள நீங்களே எதிர்பாராத விதமாக பார்க்கக்கூடிய சக்தியெல்லாம் இந்த வருடம் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களே எதிர்பாராமல் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ அவங்கள தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியூர்லேருந்து சில
உறவுகள் உங்களை கூப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும். வெளியூர், அதாவது வெளியூர் வெளிநாடுன்னு போகக்கூடிய சூழ்நிலை வரும். உறவு முறைகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வருடமாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. உங்களுடைய பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நின்றகோல பெருமாள் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.